உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். அதனாலதான் அந்த அளவுக்கு பழனிசாமி அவர்களை ஈஸியா மிரட்டி தன்னுடைய அடிமை கூட்டணியில வச்சிருக்கு பாஜக. அந்த என்டிஏ கூட்டணிக்கு ஒரே ஒரு நோக்கம்தான். என்னது? தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்கணும், திராவிட மாடல் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி அழிக்கணும். இதுதான் என்டியோட கூட்டணியின் நோக்கம். என்டியோட தலைமையா இருக்கிற பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் நம்ம எதிர்க்கிறதுக்கு வலிமை இல்லைன்னு அதிமுக விலைக்கு வாங்கி இருக்கு. பொதுவா பாஜகவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்யாது. ஆனா தேர்தல் வந்துருச்சுன்னா கண்துடைப்புகளுக்காக பட்ஜெட்ல சில அறிவிப்புகளை கொடுப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு அதை கூட செய்ய மனமில்லாத வஞ்சக எண்ணத்தோட இருக்கக்கூடிய உருவம் தான் என்டிஏ. பாஜக ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செஞ்சதில்லை, எந்த சிறப்பு திட்டத்தையும் செய்யல, நாம வச்ச எந்த கோரிக்கையும் நிறைவேற்றல. மதுரையில் ஒரு எய்ம்ஸ் அறிவிச்சாங்க. அதோட நிலைமையை நான் சொல்லித்தான் தெரியணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. சென்னை மெட்ரோ திட்டத்துக்கு நிதி தரல, ஓசூர் விமான நிலையத்துக்கு அனுமதி கேட்டிருக்கோம், தரல, குடிநீர் திட்டத்துக்கான நிதியும் தரல. இத்தனை தடைகளையும் சமாளிச்சு பல்வேறு சாதனைகளை நாம செஞ்சிருக்கிறோம். திறமையான நிர்வாகத்தால நம்பர் 1 மாநிலமாக உயர்ந்திருக்கிறோம். இருக்கிறதுல என்ன கொடுமைன்னா, இந்தி திணிப்ப ஏத்துக்கலன்னு நம்ம வீட்டு குழந்தைகள் படிக்கிறதுக்கான கல்வி நிதியை கூட இதுவரைக்கும் கொடுக்கல. இப்படி வஞ்சக எண்ணம் கொண்ட கூட்டத்திட்ட தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை ஒப்படைக்க முடியுமா? இப்படிப்பட்ட வஞ்சக கூட்டத்தை தமிழ்நாட்டு மக்களை ஒப்படைக்க முடியுமா? சொல்லுங்க, ஒப்படைக்க முடியுமா? என்டிஏ தமிழ்நாடு புறக்கணிக்கணும். அப்பதான் தமிழ்நாட்டோட எதிர்காலம் காப்பாற்றப்படும். என்டிஏ கூட்டணி என்பது எப்படிப்பட்ட சதரபாத கூட்டணின்னு நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் ஆட்சி நடத்த பழனிசாமி அவர்களை மிரட்டி கூட்டணி அமைச்சு தமிழ்நாட்டோட உரிமைகளை பறிச்சு வரிசையா பல துரோகங்களை செஞ்சு பிரிஞ்ச மாதிரி நாடகங்களை நடத்தி கடைசியா இப்ப டெல்லியில தீர்மானிச்சு தோக்கிறதுக்காக தமிழர்களுக்கு என்டிஏ தான் உண்மை. அதனாலதான் சொன்ன இந்த தேர்தல் என்பது தமிழ்நாடு அணி வர்சஸ் டெல்லி அணி, தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ. தமிழ்நாட்டை காக்கணும்னா திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும். தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில தொடர்ந்து நடைபெறணும்னா திமுக ஆட்சியில தொடரணும். தமிழ்நாடு கலவர பூமியாக மாறாம இருக்கணும்னா பாஜக அதிமுக கூட்டணியை வேரோடு வீழ்த்தணும். நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை எல்லாம் புரிஞ்சுக்கணும். நாம போராடுறது திமுக வெற்றிக்காக மட்டுமல்ல, திமுக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, இது தமிழ்நாட்டுடைய வெற்றி. மறந்துடாதீங்க, தமிழ்நாட்டுக்கான வெற்றி இது. எனவே அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மண்ணின் மைந்தனாக கேட்கிறேன், கலைஞரின் மகனாக கேட்கிறேன். உங்களுடைய பொன்னான வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு நீங்கள் வழங்க வேண்டும். திருவாரூர்ல நமது வெல்லும் வேட்பாளர் பூண்டி கலைவாணன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளிக்கணும். மன்னார்குடியில நமது வெல்லும் வேட்பாளர் டிஆர்பி ராஜா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில்
உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்க வேண்டும். திருத்துறைப்பூண்டியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் தோழர் மாரிமுத்து அவர்களுக்கு கதிர் அருவாள் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்க வேண்டும். நன்னிலம் தொகுதியில நம்முடைய கூட்டணி வேட்பாளர் முகமது முபாரக் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்க வேண்டும். நான் உறுதியாக சொல்லுகிறேன், அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில எங்களுடைய சாதனைகளை நாங்களே முறியடிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஆட்சியை, தமிழ்நாட்டை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஆட்சியை நாங்கள் வழங்குவோம். ஏப்ரல் 23 அன்று வாக்களிக்க போகும்போது நீங்கள் சிந்திக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். என்டிஏவோட தமிழர் விரோத சந்தர்ப்பவாத கூட்டணியா, திமுக சாதனைகளின் தொடர்ச்சியா என்பதை சிந்திச்சு வாக்களியுங்கள். தமிழ்நாடு வளம் பெற, நல்லாட்சி தொடர்ந்திட ஆதரிப்பீர் உதயசூரியன், ஆதரிப்பீர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை. உதயசூரியன் உங்கள் சூரியன், உதயசூரியன் உங்கள் சூரியன். வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.